ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்சோட ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வாங்க சிம்பிளாக சொல்லிடுறேன். 1/2 kg 2 எக்கு, அதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் கேக்கு, மில்க் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் மூணுமே ஆட் பண்ணி 6 inch டின்னில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வந்துடுச்சு. இதை 3 ஸ்லைஸாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீமு எப்படி ஸ்டிஃப் பிக்காக பீட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். கீழே போர்டு வச்சுட்டு விப்பிங் க்ரீம் வச்சுட்டு மேலே கேக் வச்சுட்டு சுகர் சிரப்பில் லைட்டாக பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்பாஞ்சை நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்சோட க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இன்னுமே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒயிட் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுக்கோங்க. அதுலேயும் சுகர் சிரப்லாம் வச்சு வெட் பண்ணிவிட்டு திரும்ப விப்பிங் க்ரீமு, அதுக்கப்புறம் க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் நட்ஸு, ஒயிட் சாக்லேட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 லேயரும் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம க்ரம் கோட் கொடுக்கணும். கஸ்டமரோட ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் கேக் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் ஹார்ட்டினை கீழே மறக்காமல் கொடுங்க. இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் லேயர் வச்சுட்டு க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். இப்போ சைடில் ஃபுல்லாக நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் மேலே இருக்க லேயர் ஈக்குவலாக வரும். எப்பயுமே எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் லேயர் நம்ம கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு க்ரம் கோட் மேலேயும் கொடுத்து 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமில் எல்லோ கலர் ஜெல் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். லிக்விட் கலர் ஆட் பண்ணாதீங்க. ஜெல் கலர் மட்டும்தான் நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணணும். லிக்விட் கலர் நம்ம விப்பிங் க்ரீமில் போர் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே க்ரீம் லூஸாக தான் ஆகும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.